வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விசுவல் பேசிக் ப்ராஜெக்ட் புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே நான் ஸ்டார்ட்டில் விசுவல் பேசிக் 6.0 அப்படிங்கிற அந்த வெர்ஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து வழக்கமாக மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 6.0க்குள்ளே மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் 6.0 அப்படிங்கிறது இருக்கும். நான் ஒரு விஷயத்தை தெளிவாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். எதனால் இன்னமும் விசுவல் பேசிக் 6.0ல் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ அதுக்கடுத்து எத்தனையோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. விசுவல் பேசிக்லேயும் எத்தனையோ வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. 2008, 2010, 2016. ஸோ இவ்வளோ வெர்ஷன்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா இன்னமும் நம்ம கண்ணாடி ஹெச்பி சிஸ்டம்ஸ் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஹெச்பி சிஸ்டத்துக்கு என்னால் சாஃப்ட்வேர் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம போய் ஒரு கஸ்டமரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அந்த கஸ்டமர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளே இருக்கிறோம், வீட்டில் ஒரு டிவி இருக்குது, கலைஞர் டிவியில் டிவி தெரியாது, நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் டிவிக்கு மாறிக்கோங்க அல்லது ஆண்ட்ராய்ட் டிவிக்கு மாறிக்கோங்க சொன்னால் எத்தனை பேரால் டிவியை மாற்ற முடியும்? ஸோ எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் ப்ராப்பராக ரன் ஆகும், அதாவது பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ விசுவல் பேசிக் 6.0 வெர்ஷன் வந்து ஹெச்பி சிஸ்டத்துலேயும் ரன் ஆகும், விண்டோஸ் 7லேயும் ரன் ஆகும், 8லேயும் ரன் ஆகும், 10லேயும் ரன் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறதுனால ஸோ விசுவல் பேசிக் 6.0 இன்னமும் யூஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இடத்துல விசுவல் பேசிக் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் EHC அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் EHC தான் நான் எப்போவுமே செலக்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறதுனால டோன்ட் ஷோ திஸ் டயலாக் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஓப்பன் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். எனி டைம் இதில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து ஓப்பன் பண்ணோடனே வேறு எதையுமே பண்ணல, ஜஸ்ட்டு போய் இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ண போகிறேன். வழக்கமாக பேசிக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த நோட் பேடில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3 4 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபைலில் போய் நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் 1 2 3 அப்படிங்கிற நேமில் நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் ஆகுது. ஸோ டெஸ்க்டாப்பில் எனக்கு சேவ் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது 1 2 3 4 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பெயிண்ட் வந்து ஆக்சசரிஸ்குள்ளே பெயிண்ட்டுங்கிற பேரில் இருக்கும். இதில் நான் ஏதோ ஒரு சம்திங் நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ 1 2 3ன்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா அதாவது அதே டெஸ்க்டாப்பில், அதாவது ஏற்கனவே 1 2 3 நான் சேவ் பண்ணிக்கூட அதே டெஸ்க்டாப்பில் இது சேவ் பண்ணால் சேவ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்னையை பொறுத்தவரை கண்டிப்பான முறையில் சேவ் ஆகும். நீங்கள் கேட்கலாம் 1 2 3ங்கிற நேமில் தான் ஏற்கனவே இருக்குல்ல, அப்போ இது ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்கும்ல அப்படின்ட்டு. அப்படி கேட்கவே வாய்ப்பு இல்லை. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சேவ் ஆகும். ஸோ 1 2 3 1 2 3 ரெண்டுமே சேவ் ஆகும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு புது நோட் பேட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ஒரு புது நோட் பேடில் 6 7 8 9 0ன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதை போய் நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது மறுபடியும் 1 2 3 நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ தான் அது ரீப்ளேஸ் காமிக்கும். அதாவது ஃபஸ்ட் டைம் எனக்கு சேவ் பண்ணியிருக்கேன், செகண்ட் டைம் சேவ் பண்ணும்போது காமிக்கல, தேர்டு டைம் அதே நேம் நான் டைப் பண்ணும்போது தான் அது எனக்கு ரீப்ளேஸ் பண்ணவான்னு காமிக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எப்படி சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா விண்டோஸோட எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபைலு சேவ் ஆகிறப்ப பின்னாடி ஒரு 3 எழுத்து 4 எழுத்து அந்த ஃபைல் நேமுக்கு பின்னாடி ஒரு 3 எழுத்து 4 எழுத்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். இது சில சிஸ்டமில் நம்ம கண்ணுக்கு தெரியும், சில சிஸ்டமில் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்படி கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோல்டர், அது மை கம்ப்யூட்டரோ ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி Alt T ப்ரெஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சில சிஸ்டமில் இந்த டூல்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு வியூவில் ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் நோன் ஃபைல் டைப்ஸ் இருக்கா, இந்த டிக்கை வந்து எடுத்து விட்ருங்க. அதாவது ஃபைல் டைப்பை வந்து காமி அப்படின்னு நம்ம சிஸ்டத்துக்கு சொல்கிறோம். இப்போ நான் ஓகே கொடுத்தோன்னே பாருங்கள் 123.text 123.jpgன்னு சேவ் ஆயிருக்கு. அதாவது நான் நோட் பேடில் டைப் பண்ண ஃபைல் .textங்கிற பேர்லையும் பெயிண்டில் சேவ் பண்ண ஃபைல் 123.jpgங்கிற பேர்லையும் சேவ் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம மறுபடியும் ஒரு நோட் பேட் டைப் பண்ணி நம்ம சேவ் பண்ணும்போது அதே 1 2 3 இருக்கிறதுனால இப்போ இந்த இடத்த உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 அது என்ன கேட்குதுன்னா 123.text ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ டூ யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட். ஸோ 123.text இருக்கிறதுனால தான் அது வந்து கேட்குது. ஒருவேளை இது ஜேபிஜியாக இருந்துச்சுன்னா இது சப்போர்ட் பண்ணத்தான் செய்யும். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷனுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு ஃபைல் நம்ம சிஸ்டமில் சேவ் பண்ணும்போது அந்த ஃபைல் நேமுக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 3 எழுத்து 4 எழுத்து கண்டிப்பாக ஆட் ஆகும்.
விண்டோஸில். ஸோ அதுதான் எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வேர்டுக்கு ஒரு டைப் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வேர்டு வந்து டிஓசி அண்ட் டிஓசிஹெச். அது பழைய மாடல் வேர்டாக இருந்தால் டிஓசின்னு முடியும். 2007க்கு அப்புறம் வந்த வேர்டாக இருந்தால் டிஓசிஹெச்ன்னு முடியும். ஒரு நோட் பேடாக இருந்தால் டாட் டெக்ஸ்ட்னு முடியும். பிடிஎஃப் இந்த மாதிரி நிறையா ஃபைல் ஃபார்மேட் உண்டு. ஸோ அந்த மாதிரி விசுவல் பேசிக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேவ் பண்ணும்போது ஒரு ஃபைல் வந்து 1 டைம் தான் சேவ் ஆகும். ஆனால் விசுவல் பேசிக்கை பொறுத்தவரை ஒரு ஃபைல் வந்து 1 டைம் சேவ் ஆகுது, மினிமம் 2 டைம் சேவ் ஆகும். அதாவது விசுவல் பேசிக்கை பொறுத்தவரை எல்லாமே ஃபார்ம்ஸாக தான் இருக்கும். அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் இஸ் கால்ட் எ ப்ராஜெக்ட். அதாவது ஒரு ப்ராஜெக்டில் நிறையா ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபார்மும் ஒவ்வொரு நேமில் சேவ் ஆகும். ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட் ஒரு நேமில் சேவ் ஆகும். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போகும்போது அது என்ன கேட்குதுன்னா, ஃபார்மை சேவ் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ ஆமாம், ஒவ்வொரு ஃபார்மையும் நான் நிதானமாக சேவ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு டம்மியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் டிஃபால்ட்டாக ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்ம்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோடய ஒட்டுமொத்த ஃபார்ம்ஸும் சேவ் ஆகணும். என்ன பர்பஸ்க்காக நான் இப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ப்ராஜெக்டை நான் எப்போனாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணணும், ஈஸியாக ஓப்பன் பண்ணி ஈஸியாக க்ளோஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மல்டிபிள் டைமாக சேவ் ஆகும். அப்போ எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் எனக்கு ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டும் ஓப்பன் ஆகுங்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபார்ம்ஸுங்கிற ஃபோல்டர்லையும் ஒட்டுமொத்தமாக நான் சேவ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை வந்து வெளியிலையும் சேவ் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபைலில் போய் சேவ் கொடுக்கலாம் அல்லது இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இடத்துல அது வந்து ஃபார்ம்ஸை தான் சேவ் பண்ண கேட்குது. அதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப்பில் என்னோடய ஃபோல்டருக்குள்ளே போய் ஃபார்ம்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எஃப்ஆர்எம்னு முடிகிறது வந்து ஃபார்மை குறிக்கும். ஸோ இந்த இதில் எத்தனை ஃபார்ம் இருக்கோ அத்தனை ஃபார்மையும் நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு ஃபார்மையும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேர் வச்சு தான் சேவ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் இப்போ என்னோடய ஃபார்மோட பேர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபார்மோட பேர் வந்து மெனு ஸ்க்ரீன். ஸோ ஃபைல் நேம் சேவ் பண்ணும்போது நான் இதை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேனோ அந்த பேர் பின்னாடி ஸ்க்ரீனுங்கிற வார்த்தை கண்டிப்பாக அட்டாச் ஆகிடணும். ஸோ இது என்ன காரணங்கிறது நான் ஃபியூச்சரில் போக போக சொல்லி தந்துடுறேன். ஸோ மெனு ஸ்க்ரீனுங்கிற பேரில் நான் வந்து இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண அது என்ன கேட்குது, மறுபடியும் ஒரு தடவை சேவ் கேட்குது. இப்போ அது என்ன கேட்குது, ஃபார்மை சேவ் பண்ண சொல்ல விசுவல் பேசிக் ப்ராஜெக்ட் VBP அதை சேவ் பண்ண சொல்லுது. நான் என்ன சொல்லிட்டு ப்ராஜெக்டை வந்து நான் வெளியில் தான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்படின்னா தான் எனக்கு ஈஸியாக எடுக்க முடியும்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து ட்ரைனிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால ட்ரைனிங் சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ப்ராஜெக்டை ரீஓப்பன் பண்ணுறேன். இப்போ ரீஓப்பன் பண்ணும்போது இதுக்குள்ளே போய் நான் பார்க்குறேன் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டு ஓப்பன் ஆகாது. இந்த ஃபார்ம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இது வந்து மல்டிபிள் ஃபார்ம் இருக்கும்போது ப்ராப்ளம் ஆகும். ஓகே, நம்ம இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை ஒரு ஃபார்ம் தான் வச்சுருக்கவங்கனால ப்ராப்ளம் ஆகாது. மல்டிபிள் ஃபார்மாக இருந்துச்சுன்னா எந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ஃபார்ம் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். நம்ம எப்போவுமே ப்ராஜெக்டை இந்த இதை தான் ஓப்பன் பண்ணணும். அதனால தான் இதை மட்டும் நம்ம தனியாக வெளியிலையும் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இதுக்குள்ளே அந்த ஃபார்ம் இருக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே மல்டிபிள் ஃபார்ம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் பழகலை. ஸோ சிங்கிள் ஃபார்ம் மட்டும் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு ப்ராஜெக்டை சேவ் பண்ணணும், அதை எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு ப்ராஜெக்ட் சம்மந்தமில்லாத சில ஃபோல்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெம்பரரி ஃபோல்டர்ஸ் வந்து ஒரு டைம் நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டர்லாம் எக்காரணம் கொண்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக Alt Enter அல்லது அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா ஹிடன் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இது வந்து ஹிடன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். விசுவல் பேசிக்கில் இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட் சேவ் பண்ணணும். இப்படி தான் அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் செக்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து அடுத்த வெர்ஷனில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.